எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எலுமிச்சம்பழம் ஆர் லெமன் இதை நல்லா அலம்பி தொடச்சி வச்சாச்சு. இப்போ சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். நம்ம கல்ச்சட்டி தான் பெஸ்ட்டு. ஊறுகாய் போட்டுட்டு அப்புறம் கண்ணாடி பாட்டில் அலம்பி வச்சுக்கலாம். இதை ரெண்டாக வெட்டி நடுவில் இருக்கிற இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் மொத்த பழத்தையும் 8ஆக வெட்டணும். அதுதான் கரெக்ட் சைஸு. நான் இப்போ இதில் கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பு பெஸ்ட்டு, இல்லைன்னா டேபிள் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம இதோட மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காதை பிடிச்சி நல்லா அப்படி குலுக்கி விட்டுடலாம். குலுக்கி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம காரப்பொடி எண்ணெய் விடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்சமாக வெண்கடுகு எடுத்துக்கிறேன். இந்த வெள்ளைக்கடுகு இல்லைன்னா நீங்கள் சாதா கடுகுன்னு எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சோண்டு வெந்தயம், இது ரெண்டுத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். படபடன்னு வெடிச்சா எடுத்துடலாம். நிறைய இருந்தால் மிக்சியில் போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த சின்ன உரலில் போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம். செக்கு நல்லெண்ணெய், இது நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. இது கொஞ்சம் நல்லா சுட பண்ணி விட்டுருக்கலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக சுட பண்ணி விட்டுக்கலாம். மறுநாள் காலை நம்ம பொடி பண்ண கடுகு வெந்தய பொடியை போட்டுக்கிறோம். இதோட சிவப்பு மிளகாய் பொடியை போட்டுக்கிறோம். போட்டுட்டு காய்ச்சி ஆறின நல்லெண்ணெய் இதை விட்டுட்டு நல்லா கலந்துருவோம். இதை கலந்து உடனேயும் சாப்பிட்லாம். ஆனால் ஊறினா இன்னும் நல்லாயிருக்கும். ஊற ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், எலுமிச்சம்பழ ஊறுகாய் இஸ் ரெடி. தேங்க்யூ.